எனக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. இத்தனை நாளாக வந்து மன கஷ்டங்கள் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதில் விலகக்கூடிய காலங்கள் இந்த குரு பயிற்சி காலமாக இருக்கும். இங்கிருந்து தொழில் ரீதியாக இல்லை படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இத்தனை நாளாக ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த வந்துட்டு ரிஷப ராசிக்கு இருக்க போகிறீங்க. யார் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகும். அதே மாதிரி பேபிக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு பேபி டெஃபினட்டாக வரும். கடகராசி ராசிக்கே வராரு குரு பகவான். ராசிக்கு வர்றது ஒரு நல்ல பயிற்சியாக இருந்தாலும் இந்த காலங்களில் அவங்க வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள். இந்த 2026 நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து ஒரு ராசிக்குமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக ஒரு வருஷத்தோட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சியோட பலன்களை வச்சு தான் அந்த ஆண்டினுடைய பலன்களே வந்து சொல்லுவாங்க, நியூ இயர் பலன்கள் இதெல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒரு ராசிக்கு நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, குரு பயிற்சி அப்படிங்கிறத ரொம்ப ஏங்கிட்டு இருப்பாங்களா மக்கள், எனக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரரும் ஏங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரே பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவோம். இப்போ அந்த குரு எந்த வீட்டை பார்க்குறாரோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கும். பொதுவாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளில் விருச்சிகம், மகரம், மீனம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது அந்த 3 ராசிக்கும் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே வந்து பொது பலன் உலக இதில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இந்த நெல் அறுவடை சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து தண்ணீர் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கப்பல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆண்டு வந்து சிறப்பாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி நம்மளுடைய பொதுவாக அந்த ராசி பார்க்கும் பொழுது நம்மளுடைய தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் அடுத்த லெவல் வந்துட்டு போகும். ஆஃப்டர் அக்டோபருக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இப்போ போரெல்லாம் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் வந்துட்டு முடிவுக்கு வரக்கூடிய சூழல்கள் நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் ஏற்படும். உலகளவில் என்ன மாதிரியான மாற்றங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு ராசிக்கும் நம்ம போயிடலாம். முதல்ல வந்து மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? மேஷ ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி இப்போ ஜூன் 2ஆம் தேதி நம்மளுக்கு வந்து பெயர்றார். மேஷ ராசிக்கு வந்துட்டு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டு அவர் வர்றார். சரிங்களா? அவர் வரும்பொழுது இத்தனை நாளாக இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாகும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிட் ஃபண்ட் போட்டிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருப்பாங்க, வராமல் இருக்கும். இல்லை வெளியில் உள்ளூர்லேயே வந்து டெவலப் பண்ண முடியாமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, வெளியில் போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து க்ரோத் நல்லா இருக்குங்க. அதேமாரி தொழில் பண்ணக்கூடிய இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அடிக்ஷனுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பே இருக்குது. அதே மாதிரி அப்ராடில் இருக்கக்கூடிய செட்டிலாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இங்கிருந்து தொழில் ரீதியாக இல்லை படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். சரிங்க. இத்தனை நாளாக வந்து மன கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதில் விலகக்கூடிய காலங்கள் இந்த குரு பயிற்சி காலமாக இருக்கும். ஓகே. ஸோ மேஷ ராசிக்கு வந்து இப்போ 7.5 சனி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜாதக ரீதியாக பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த 7.5 சனி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சினால ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாங்க. ஏதாவது வந்துட்டு அசட்ஸ் வாங்கணும், சரிங்களா, எல்லாம் வாங்கினது வந்துட்டு ஒரு வித்தா என்னுடைய பழைய கிரெடிட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படிங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த காலத்தில் மேசராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனைகள், பாண்டிங் இல்லைன்னா அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் அதிகமாக போயிட்டு வந்திருக்கும். அதெல்லாமே வந்து தீரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்க போகுது. ஸோ இந்த குரு பயிற்சினால நல்லது நடக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க வந்து தொடர்ந்து இந்த வருஷம் செய்யலாம்? ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், பேரண்ட்ஸை வந்துட்டு மேசராசிக்காரர்கள் நல்லா பார்த்துக்கணும், இது ஒரு விஷயம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகள் வந்து சிறப்பாக பண்ணிட்டு வரணும். ஒரே ஒரு டைம் வந்து அவங்களால முடியும் ஒரு காலத்தில் பழனி முருகர் கோவிலுக்கு படிக்கட்டு வழியாக முடிந்த வரைக்கும் ஏறி போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அடுத்த வந்து ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? இந்த ரிஷபராசிக்காரர்களும் மோஸ்ட்லி
வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு அதிகமாக பிரச்சனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இத்தனை நாளாக ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த வந்துட்டு ரிஷப ராசிக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி வருமானங்கள் வந்துட்டே இருந்திருக்கும். அது வந்து சேவிங்ஸ் இல்லாமல் நிறையா வந்துட்டு செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த காலங்கள் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு தீரும். அதுமாதிரி குழந்தைகள் ரீதியாக ஒரு மன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையும் வந்துட்டு தீரக்கூடிய காலங்கள் இந்த ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலங்கள் இருக்க போகுது. அதே மாதிரி தந்தை வழியில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குது, இல்லை தந்தையோட உறவு சரியில்லை, ஒரு ரொம்ப நாளமாக ஒரு பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது லாக்காக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகக்கூடிய காலமாக இந்த ரிஷப ராசிக்கு இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் இந்த ரிஷப ராசிக்கு. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் இந்த ஆண்டு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் குழந்தைங்களுக்காக ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அப்ராட்ல போய் படிக்கலாம், அப்ராட்ல போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னாலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பலன்கள்னால ஏதாவது ஆதாயம் இருக்கா? நிச்சயமாக. ஏன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேபி கிடைக்கும். அது இல்லாமல் நேச்சுரல் பேபி இல்லாமல் நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட்னால வந்து பேபிக்காக நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு கொஷினோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து முழுசாக அவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணலாம்? பெருமாள் வழிபாடும் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மறக்காமல் போயிட்டு பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வரணும். அந்த பால் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்து அந்த அபிஷேகம் பார்த்துட்டு அந்த பால் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அடுத்தா வந்து மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வரார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா அவர்களுக்காக வருமானம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்ப விருத்தியாகும். விருத்தினா என்னென்னா பெருக்கம். இப்போ மிதுனம் யார் ஃபேமிலிக்கு மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகும். அதே மாதிரி பேபிக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு பேபி டெஃபினட்டாக வரும். அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இத்தனை நாளாக ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க, இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டே இருக்காங்க, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து அது நல்லா சக்ஸஸ் ஆகும். ஓகே, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதேமாரி அப்ராடுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதில் மிதுனம் ஒன்று வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். ஓகே. ஸோ குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இப்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொதுவான கிரகம். ஸோ ஒரு பிஸ்னஸே பண்ணுறாங்க, தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்குங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சரி வராது. அது வந்து சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும். பட் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தனியாக அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணணும்? சித்தர்கள் வழிபாடு அதிகமாக பண்ணணுங்கம்மா. இவங்க வந்துட்டு சித்தர்கள் வழிபாடு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குருநாதர்கள், குருவாக அவங்க மனசில் யார் நினச்சாலும் ஒரு டீச்சர்ஸே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்கனாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும். ஓகே. ஸோ அடுத்த வந்து கடகராசி. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? கடகராசி ராசிக்கே வராரு அது குரு பகவான். சரிங்களா? என்ன அப்படின்னம்னா ராசிக்கு வர்றது ஒரு நல்ல பயிற்சியாக இருந்தாலும் இந்த காலங்களில் அவங்க வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நார்மலாகவே குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு சிறப்புகள் அதிகம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா அம்மா அப்பாவை வந்துட்டு நல்லபடியாக கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஹெல்த் விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அதேமாதிரி தொழிலாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க போடக்கூடாதுங்க. கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படணும். என்ன சொல்லுவோம், நம்ம வந்து குரு பகவான் வந்துட்டாரு நல்லா இருக்குது அப்படின்னாலும் எவ்வளோ தூரம் அவங்க வந்து நல்லது கொடுக்குறாரோ அதே அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க நிதானத்தோடு அது கொடுக்கறத வந்து சேமித்து பழக்கக்கூடிய சூழல்களை அவங்க வந்து உருவாக்கி கொடுக்கணும். அதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். கணவன் மனைவி இடையே வந்து பொறுமையை வந்து அதிகமாக கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாவே பாண்டிங் வந்து நல்லா இருக்குதுங்க. குழந்தைங்க ஒரே ஒரு விஷயம், இது கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரீதியாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஒரு குழந்தைங்கள்னால ஒரு கௌரவம் வந்து கிடைக்கும். ஒரு வெளியில் குழந்தைகள் போய் வெளியில் விளையாடிட்டு
அவார்டு வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். இவங்க வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஹை அத்தாரிட்டியில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கடகராசிக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th and 12th எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், கெரியர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கெரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்க போகுது? இந்த குரு பயிற்சினால ஏதாவது மாற்றங்கள் இருக்க போகுது? இந்த குரு பயிற்சினால கடகராசிக்காரர்கள் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில் வந்துட்டு நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய காலேஜஸ் ஸ்கூலில் வந்து செலக்ட் பண்ணுறத விட ஸ்டடீஸ்க்கு கொஞ்சம் வெளியில் அவுட்டரில் வந்துட்டு ட்ரை பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. எதனால் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை தான் குரு பகவான் வந்துட்டு நல்லா பார்க்குறாரு. அப்போ அங்கே இருந்து அவங்க படிக்கும் பொழுது அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நிறையா வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். இங்கே இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணலாம்? கடகராசிக்காரர்கள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இவங்க நியர்பையில் இருக்கக்கூடிய ஏன் நம்ம நியர்பை ஸ்பெசிஃபை பண்ணுறோம்னா வெளியில் போகிறத விட நியர்பையில் பண்ணும் பொழுது அதிகமாக வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நியர்பையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடுகள் இவங்க வந்து அதிகமாக பண்ணிட்டு வரோம். சரிங்களா? மாரியம்மன், காளியம்மன், ருத்ர தெய்வங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி நீர் தானம் அதிகமாக பண்ணணும். ஓகே ஓகே. அது பண்ணினாங்கனாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ கடகராசி வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இன்னும் மீதி இருக்கிற ராசிகளுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் மேடம். நன்றி.